பத்தி பார்க்க போறோம்னா, மிக இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம இப்போ இந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எது வந்து விலை வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொன்னோம்னா, எடுத்தோனே சொல்லுவோம் கோல்ட தான் சொல்லுவோம். ஸோ அப்படி கோல்ட சொல்றது வந்து, அந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, ராஜாக்கள் காலத்துல அவங்க வந்து எப்படி வந்து அந்த காயின வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கோல்டு காயின் தான் வந்து அவங்க வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கோல்டு காயின தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த கோல்டு காயின வச்சு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னாக்க, இப்ப நம்ம வந்து நார்மலா வந்து அந்த காலகட்டங்கள்ல வந்து ஒரு சாப்பாடு வாங்க போறதுக்குன்னா கூட, அந்த கோல்டு காயின வச்சு தான் வந்து சாப்பாடு வாங்குவாங்க. அதாவது அது அப்ப அந்த காலத்துல வந்து அவ்வளவு சர்வ சாதாரணமா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கோல்டு காயின். ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க, காசு வந்து எவ்வளவோ போயிருச்சு. ரூ. 1,00,000க்கு மேல போயிருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த கோல்டு காயின வச்சு எப்படியெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தாக்க, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா வந்து பிட்காயின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த பிட்காயின வந்து எப்படி உருவாக்கியிருப்பாங்க? ஸோ இந்த பிட்காயின்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பிட்காயின் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அதையும் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த பிட்காயின வந்து யாரு கண்டுபிடிச்சா? எந்த நாட்டுல வந்து கண்டுபிடிச்சாங்க? ஸோ இதையும் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹலோ எவ்ரிஒன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, பிட்காயின் வந்து எப்படி உருவானுச்சு? ஸோ பிட்காயின் வந்து உருவாகும்போது எவ்வளவு காஸ்ட் இருந்துச்சு? இப்ப எவ்வளவு காஸ்ட் இருக்கு? ஸோ இதெல்லாம் வந்து இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது நம்ம வந்து நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து மன்னர்கள்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ மன்னர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க சொத்து மதிப்ப வந்து பெருக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னாக்க, அவங்க வந்து கோல்டு காயின தான் வந்து அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோல்டு காயின வச்சு அவங்க வந்து நிலம் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த காலகட்டங்கள்ல அந்த ஊரே வந்து அவங்களோட தான் இருக்கும். இருந்தாலும் அவங்க வந்து சொத்து மதிப்ப எப்படி உயர்த்தி காமிக்கிறதுனாக்க, அந்த கோல்டு காயின வச்சு தான் வந்து உயர்த்தி காமிப்பாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த கோல்டு காயின மதிப்ப வச்சு தான் வந்து ஒரு மன்னர் வந்து உயர்ந்தவர், ஒரு மன்னர் வந்து அதற்கு கீழ உள்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம, அப்போ உள்ள மக்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்க, இந்த கோல்டு காயின வச்சு தான் வந்து வாணிபம் பண்றது, அது இல்லாம இன்னொரு ஊர்ல போயிட்டு ஒரு ஜாமான் வாங்கிட்டு வர்றது, இதெல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த தங்கம் தான் பார்த்தீங்கன்னாக்க, அதுக்கு காலப்போக்குல வந்து ஒரு ஒரு சில வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு வந்து ஜாமான் வாங்க போவாங்க. ஸோ அந்த ஜாமான் வாங்க போம்போது, இடையில வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு வந்து அந்த காலகட்டங்கள்ல வந்து பைக்கோ, காரோ எதுவுமே கிடையாது. பட் நடந்து தான் போணும். பட் இல்லனாக்க வந்து ஒரு மாட்டு வண்டி இந்த மாரி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அப்படி போகும்போது இடையில வந்து மறிச்சு அதாவது அவங்க கொண்டுட்டு போற காசெல்லாம் வந்து பிடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாரி திருடர்கள் வந்து நெறைய வேலைகள வந்து அந்த காலகட்டத்தில பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது, ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு வந்து அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்ப யோசிச்சது தான் பார்த்தீங்கன்னாக்க, இந்த கோல்ட வந்து வச்சு நம்ம வந்து பிசினஸ் பண்ணுவோம். ஸோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ எப்படி வந்து இவங்க கொண்டுட்டு போகாம எப்படி பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்ல ஒருத்தர் இருப்பாரு. ஒரு புரோக்கர் மாரி. ஸோ அந்த ஊர்ல ஒருத்தர் இருப்பாரு. ஸோ இவங்களுக்குள்ள வந்து ஒரு 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 சில கனெக்ஷன் இருக்கும். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது, இவர்கிட்ட வந்து ஒரு பேப்பர்ல எழுதிட்டு போணும். ஸோ எழுதி வாங்கிட்டு போணும். நான் இத்தன காயின் வந்து வாங்க போறேன். கோல்டு காயின் வாங்க போறேன். ஸோ அப்படின்னு எழுதி வாங்கிட்டு போனோம்னா, இவரு போய் அவர்கிட்ட சொன்ன அந்த பேப்பர குடுத்தாருன்னா, எத்தன கோல்டு காயின் வேணுமோ, அத்தன கோல்டு காயின் வந்து இவங்க வாங்கிக்கலாம். ஸோ இவங்களுக்கு இடையில போம்போது எந்த விதமான திருட்டு சம்மந்தமும் வந்து அவங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து இவங்க ஈஸியா வந்து இந்த கோல்டு காயின வாங்கி அவங்க பிசினஸ் பண்ணிட்டு ஜாமான் வாங்கிட்டு இவங்க நேரடியா வந்து போயிரலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த காலகட்டங்கள்ல இந்த பிட்காயின் இப்ப இவ்வளவு பெரிய லெவல்ல வந்து வளர்ந்திருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப அந்த காலகட்டங்கள்ல வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணது, இப்ப இவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ் யூஸ்க்காண்டி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அத தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ஒரு ரூ. 100 நோட்டு, ஒரு ரூ. 1000 நோட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இந்த ரூ. 1000 நோட்டோட மதிப்பு வந்து யாரு வந்து மதிப்பிடுறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேங்க். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச இந்த இதெல்லாம் முடிஞ்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி வந்து இந்த பேங்க் உருவானுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசன் தான். ஸோ நம்ம வந்து பணத்த வந்து நார்மலா வந்து ஒரு பேங்க்ல போயிட்டு போட்டுட்டு, நம்ம கையில எங்கேயுமே கொண்டுட்டு முடியாது. ஸோ கொண்டுட்டு போனா ஏதாவது திருட்டு ஏதாவது புடிங்கிருவாங்களோ அப்படின்னு ஒரு யோசனையில பேங்க் உருவாக்குறாங்க. அந்த பேங்க்ல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பணத்த எல்லாத்தையும் போடுறோம். போட்டுட்டு நம்ம போயிட்டு ஒரு சலான் மாரி எழுதிட்டு, அந்த பணத்த வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாரும் வந்து பேங்க் கார்ட்ல ஸோ அந்த பேங்க் கார்ட வச்சு நம்ம ஸ்வாப் பண்ணோம்னா காசு வந்துரும். அது மட்டும் இல்லாம இந்த ரூ. 100 ரூ. 200 நோட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது இந்த மதிப்பு இதுக்கு இந்த நோட்டுக்கு இவ்வளவு மதிப்பு அப்படிங்கிறத நம்ம யாருமே வந்து மதிப்பிட முடியாது. அது மதிப்பிடுறது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பேங்கோட வேல தான். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, வெனிசுலான்னு ஒரு நாடு இருக்குங்க. இந்த வெனிசுலாங்கிற நாடு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான வந்து பணத்த வந்து அச்சடிக்க பார்த்தாங்க. ஏன்னா, இப்ப நம்மளே நெனைக்கலாம். ஸோ நம்ம ஊர்ல தான் வந்து அச்சடிக்கிற மிஷின் இருக்கே. ஸோ நம்ம வந்து நெறைய மிஷின் பணத்த வந்து அச்சடிக்கலாம் அப்படின்னு நெனைச்சோம்னா, அதுதான் தப்பு. ஏன்னா, நம்ம வந்து நம்மள்கிட்ட எவ்வளவு கோல்டு இருக்கோ, அத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து அந்த பணத்தையே வந்து அச்சடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி அச்சடிச்சா தான் வந்து நம்ம வந்து நம்மளோட பொருளாதாரத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்திட்டு இருக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது, வெனிசுலாங்கிற ஒரு ஒரு நாட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க,
அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்கள்ட்ட மிஷின் இருக்கு, எப்படி இருக்குன்ட்டு நெறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க பணத்த வந்து அச்சடிச்சிருக்காங்க. ஸோ அச்சடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் பார்த்தாக்கா, அந்த ஊர்ல வந்து நீங்க ஒரு இட்லி, ஒரு ஒரு தோசை வாங்கணும்னாலும் கூட, அவங்களுக்கு வந்து லட்சக்கணக்குல வந்து செலவாகும் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து ரூ. 10 ரூ. 20 குடுக்குறோம் பார்த்தீங்களா, ஒரு தோசைக்கு, இட்லிக்கு. ஸோ அங்க நீங்க போய் ஒரு சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னாக்க, ரூ. 1,00,000 குடுக்கணுமா, அந்த அளவுக்கு கட்டு கட்டா வந்து பணத்த வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு சில வீடியோலலாம் பார்த்திருப்பீங்க. கட்டு கட்டா பணத்தெல்லாம் வந்து வீதிகள்ல வச்சு விக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி ஊர்ல தான் பார்த்தீங்கன்னா, வெனிசுலாங்கிறதுல வந்து இந்த மாரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்ப வந்து நம்ம பேங்க்ல வந்து தேர்ட் பார்ட்டி யாருமே வந்து உள்ளேக்கு இன்வால்வ் ஆக முடியாது. அந்த பேங்க்லேருந்து நம்மளுக்கு காசு வரும். ஸோ இவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள உள்ள கனெக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு க வேற யாருமே வந்து தேர்ட் பார்ட்டி வந்து உள்ளேக்கு போ முடியாது. ஸோ அப்படி உள்ளது வந்து அது என்னன்னாக்கா பிட்காயின். இந்த பிட்காயின் வந்து எப்போ உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2008 அக்டோபர் 31. ஸோ அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சந்தோஷ் நாகமோடோ அப்படிங்கிறவர் வந்து இந்த பிட்காயின் வந்து உருவாக்குறாரு. ஸோ ஆனா அவர் வந்து யாருன்னு வந்து யாரும் அந்த லாஸ்ட் வரையும் தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆனா பிற்காலத்துல வந்து அவர கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சாலும் அவரு தான் அ உருவாக்குனாரு அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவரு எங்கேன்னாக்கா அமெரிக்காவுல வந்து இந்த பிட்காயின வந்து அப்போதைக்கு வந்து உருவாக்குறாங்க. ஸோ இவரு என்ன சொல்றாருனாக்கா, ஒரு ஆன்லைன் பிசினஸ் வந்து ஒண்ணு சொல்றாரு. ஸோ இவரு சொல்லும்போது என்ன சொல்றாங்கனாக்கா, நம்ம வந்து கேஷா இல்லாம நம்ம வந்து அந்த கோல்ட வந்து நம்ம வந்து பரிமாறிக்கலாம். ஸோ இத வச்சு நம்ம ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி வந்து இந்த ஒரு நாக்மோட வந்து சொல்றாங்க. சொல்லவும்போது யாருமே வந்து அத நம்பல. ஸோ நம்பாம இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இத வந்து அவர் வந்து அதிகமா வந்து மெயில் போடுறாரு. அதுக்கு உள்ளான எல்லா டீட்டெயிலும் வந்து அவர் வந்து அனுப்புறாரு. வந்து நம்ம வந்து ஒரு பேங்க் போறோம். பேங்க் போனாக்க நம்மளுக்கு வந்து ஒரு பேப்பர்ல எல்லாம் ஃபில் பண்ணணும். அது இல்லாம அதுல உள்ள டாக்குமெண்டேஷனுக்கு எல்லாமே வந்து கரெக்ட்டா நம்மளுக்கு அட்டாச் பண்ணி குடுக்கணும். ஸோ எதுவுமே வந்து இந்த ஒரு பிட்காயின்ல தேவையில்ல அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருனாக்க மெயினா இதுல நம்ம 2 பேரும் மட்டும் நம்ம 2 பேரும் இல்லாம இன்னொருத்தவங்களுக்கு நம்ம பணம் அனுப்புறது வந்து வேற யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறாரு. ஸோ நான் இன்னொருத்தவங்களுக்கு அனுப்புறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப WhatsApp இருக்கு. ஸோ WhatsAppல வந்து நம்ம வந்து ஒருத்தவங்கட்ட பேசுறோம்னா, அது நம்ம 2 பேருக்குள்ள தான் இருக்குமே ஒழிஞ்சு 3வது பார்ட்டிக்கு வந்து யாருக்குமே போகாது. ஸோ அப்படி உள்ளது பார்த்தீங்கன்னாக்க, இந்த பிட்காயின்ங்கிறது நீங்க வந்து ஒருத்தருக்கு பிசினஸ் பண்றீங்கன்னா, அந்த பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க, யாருக்குமே வந்து அது நம்பர்ஸா தான் தெரியும். ஸோ பர்ட்டிகுலரா வேற யாருமே வந்து இவரு வந்து இவ்வளவு பணம் அனுப்பியிருக்காரு. இவரு பேரு தான் அதுல இருக்கு அப்படிங்கிறத வந்து யாருமே வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு செக்யூரா உள்ளது பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிட்காயின் வந்து நான் சொன்ன மாரி 2008ல வந்து இத வந்து அறிமுகப்படுத்துனாங்க அக்டோபர் மாசம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 2010ல வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து இந்த பிட்காயின வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பிட்காயின வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 45 மட்டும் தான் இந்திய மதிப்புல இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ வந்து ஹியூஜ் அமௌண்ட் யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு கோடிக்கணக்குல போயிருச்சு ஒரு பிட்காயினோட காஸ்ட். ஸோ அப்ப யாராவது வந்து ஒரு 10 பிட்காயின் வாங்கியிருந்தா கூட இன்னைக்கு ரூ. 10,00,00,000 காசு அதோட மதிப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிட்காயின வந்து பார்த்தீங்கன்னாக்க, இவரு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து இதுல வந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ இதுல ஒர்க் பண்றவங்க இங்க இப்ப 2 பேர் ஒரு டீம் ஒர்க் பண்றாங்கன்னாக்க, அந்த டீம்ல யாருன்னு யாருக்குமே தெரியாதுங்கிறாங்க. எல்லாமே வந்து செக்யூர்டா இருக்குமாங்கிறாங்க. அப்படி உள்ள ஒரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே புரோகிராமிங் அமைப்புல தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி பண்ற இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த அ சன்டோஷி நாகமோடோ. ஸோ இவர் தான் வந்து இத வந்து உருவாக்குறாங்க. உருவாக்கும்போது அந்த காலகட்டங்கள்ல வந்து இவர தேட ஆரம்பிக்கிறாங்க. யாரு இவரு? எப்படி வந்து இத உருவாக்கி இருக்க முடியும்? அப்படின்னு வந்து அவர் தேடும்போது, ஆனா அவரு கிடைக்கல. லாஸ்ட் வரையுமே கிடைக்கல அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு 34 வயது ஒருத்தர் வந்து ஜப்பான சேர்ந்தவரு. இவரு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவரு வந்து இந்த பிட்காயின் வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிற்காலத்துல அத செக் பண்ணி பார்த்தாக்கா, அதெல்லாம் அவரு கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வந்து அக்டோபர் 2009ஆம் ஆண்டு என்ன பண்றாங்கன்னாக்கா, இந்த ஆன்லைன் மார்க்கெட் வந்து அதிகமா வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அப்போ வந்து ஒரு சிலவங்க வந்து வாங்குறாங்க. எல்லாருமே வாங்குறது இல்ல. ஒரு ஒரு சிலவங்க வந்து அந்த மார்க்கெட்ட வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அதுல ஒருத்தர் வந்து அமெரிக்கால உள்ளவரு. அவர் 2010 புளோரிடாவுல வந்து அவர் என்ன பண்றாருனாக்கா, ஒரு ட்விட்டர்ல ட்வீட் பண்றாரு. ஸோ என்னைட்ட ஒரு 10 இந்த வந்து பிட்காயின் இருக்கு. ஸோ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, எனக்கு ஒரு பீஸா வந்து ஆர்டர் பண்ணி குடுங்க அப்படிங்கிறாரு. ஸோ அதே மாரி வந்து இந்த பிட்காயின வந்து குடுத்து அவர் வந்து பீஸாவும் ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஆனா இப்போ உள்ள மதிப்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க அந்த 10 பிட்காயினோ ரூ. 10,00,00,000. ஆனா அவர் வந்து அன்னைக்கு வெறும் பீஸாவுக்காண்டி அதிகமான பணம் குடுத்து, பீஸா வாங்கி குடுத்து தின்னவர சாப்பிட்டவர்னாக்க, ஸோ இவர தான் சொல்லலாம். ஸோ அந்த உள்ளதான் பார்த்தீங்கன்னாக்கா, டார்வன் ரோவல். ஸோ இவர் தான் வந்து அப்போதைக்கு அந்த ரூ. 10,00,00,000 குடுத்து பீட்சா வாங்கி நம்ம வந்து
நம்ம வந்து ஏதாவது நம்ம கூகுள்ல நம்மளுக்கு ஏதாவது தெரியணும்னாக்க, கண்டிப்பா போயிட்டு கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்ப்போம். கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது, அதுல விக்கிபீடியா இருக்கும். ஸோ விக்கிபீடியால வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் கரெக்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதுல உள்ளுக்கு போய் இப்ப செக் பண்ணி பார்க்கிறதா இருக்கட்டும், எல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது, இதுல வந்து விக்கிபீடியா வந்து இதுல வந்து எப்படி வந்து அவனுக்கு ஆடே போடாம வந்து அவ்வளவு காசு வரும் பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய பேர் வியூஸ் அவங்க போய் பார்க்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு இதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு டேட்டா போறது, இதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணி அவங்க வந்து காசு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, விக் லீக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து மெயினா வந்து கவர்மெண்ட்ல என்னென்ன நடக்குதோ, அது எல்லாமே வந்து அதுல வந்து வந்துரும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ கவர்மெண்ட்ல என்ன தப்பு பண்ணுனாலும், அந்த இதுல வந்து விக் லீக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி பண்ற ஒரு இணையதளத்த வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா, அந்த உள்ள கவர்மெண்ட் வந்து இத வந்து எப்படியாவது தடை பண்ணிறணும் அப்படின்னு தடை பண்ண நினைக்கிறாங்க. ஸோ தடையும் பண்ணிடுறாங்க. பண்ணுனாலும் பார்த்தீங்கன்னாக்கா, அதில உள்ள வாடிக்கையாளர்கள்ன்னு இருப்பாங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க விடல. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து டொனேஷன்லாம் வந்து மக்களே குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. குடுத்த அந்த வீக்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன கொண்டு வரும். பார்த்தீங்கன்னாக்கா, விசா, மாஸ்டர் கார்ட், மாஸ்டர் பே பேபால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வீக்லிக்கு வந்து கேன்சல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆனா வந்து மக்கள் வந்து அத வந்து அதிகமான ஆதரவு குடுத்து, அதுக்கு மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இது பெரிய லெவல்ல மாறியிருக்கு அப்படிங்கிற மாரி. வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த காலங்கள்லலாம் வந்து பிட்காயின் வர்றதுக்கு முன்னாடி, நம்ம வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம்னா, ஒரு ஊருக்கு பண்ணணும்னா, கண்டிப்பா நம்மளோட டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேங்க்ல இருக்கும். ஸோ இந்த பேங்க்ல இருந்தாலும், நம்ம வந்து எதுவுமே வந்து லீகலா தான் வாங்க முடியும். ஆனா இல்லீகலா எதுவுமே பிட்காயின வச்சு நீங்க வந்து இல்லீகலா என்ன வேணாலும் வாங்கலாம். ஸோ அப்படின்னு வந்து ஒரு இது இருக்கு. ஏன்னா, நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு சென்ட் பண்றோம்னா, செண்ட், ரிசீவிங். ஸோ இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள தான் இருக்குமே ஒழிஞ்சு, மத்த யாருக்குமே வந்து அந்த டேட்டா வந்து போகாது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிட்காயின் தான் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ஆ ரொம்ப தப்பான விஷயங்களுக்கும் வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாரி வந்து இந்த இதுல வந்து சொல்றாங்கங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொன்ன மாரியே, இது ஸ்டார்ட் பண்ணும்போது 2009ல பார்த்தீங்கன்னாக்கா, வெறும் வந்து ரூ. 46 தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பன்மடங்கா வந்து உயர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க. 2011ல பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசம் இதோட தேவை வந்து அதிகமாக கரன்சியும் அதிகமாகுது. ஸோ இதனால வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா, இந்த வந்து இன்டர்நெட்ல அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிட்காயின வந்து அதிகமா யூஸ் பண்ண இது ஒரு காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து இதோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ 2,00,000 பிட்காயினுக்கு மேல தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா எவ்வளவு இருக்கு? எக்ஸாக்ட்டா எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பிட்காயின் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இதுல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இத தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா அ பிட் ட்ரேடிங்களுக்கும் வந்து அவங்க வந்து சர்க்குலேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. வந்து மக்கள் வந்து அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யூஸ் பண்ண உடனே என்ன பண்றாங்கன்னாக்கா, ஸோ இத வச்சு ட்ரேடிங் பண்றதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம பிசினஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கம்பெனிகள்லாம் வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, இதோட அ பாதுகாப்பு தன்மைய வந்து கருத்தில் கொண்டு மத்த எல்லா கம்பெனிகளும் வந்து இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்ட் பண்ண உடனே அதிகமான வருமானம் வந்து இந்த பிட்காயினுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வந்து பெரிய லெவல்ல இருக்குனாக்கா இந்த பிட்காயின் தான் அப்படிங்கிறாங்க. இந்த பிட்காயின்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய எல்லா கம்பெனிகளுமே மிகப்பெரிய கம்பெனி அமெரிக்கன் கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பிட்காயின்ல வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி இதுல வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு Reddit அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, முதலா வந்து அவங்க தான் வந்து இந்த பிட்காயின வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து அவங்களோட ட்ரேடிங், அவங்களோட பிசினஸ் எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 2016ல பார்த்தீங்கன்னா, ஒரு பிட்காயினோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 83,000 ரூபாயா இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ரூ. 1,00,00,000 மேல வந்து ஒரு பிட்காயினோட காஸ்ட் மட்டும் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிய தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பிட்காயின் வந்து அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த நாக்கமோடாங்கிறவரு சந்தோஷா நாக்கமோடா அப்படிங்கிறவரு எங்க இருக்காரு பார்த்தீங்கன்னாக்கா, நியூயார்க் தாங்க. ஸோ நியூயார்க்ல வந்து இருக்காரான்னு பார்த்தீங்கன்னா, ஆனா கன்ஃபார்மா கிடையாது. ஸோ ஆனா போய் பார்த்துருக்காங்க. 64 வயசு உடைய ஒரு நாக்கமோடா அப்படிங்கிறவரு. ஸோ அவர வந்து போய் எல்லாரும் வந்து பேசுறாங்க. பேசும்போது தான் தெரியுது, "இல்ல நான் இல்ல" அப்படின்னு சொல்றாரு. ஆனா பிற்காலத்துல வந்து மேபி அவரா கூட இருக்கலாமா? அப்படிங்கிற மாரி தான் தோணுது. ஏன்னா, அவரு வந்து ஃபேஸ காமிக்காம தான் அவரோட ஆனா ஃபேக் ஐடி வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு ஆப்பே வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிட்காயின் வந்து இப்ப இவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்குனாக்க, கண்டிப்பா நெறைய பேரோட உழைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுல வந்து வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் குறிப்பா பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பிட்காயின் வந்து யாரு மூலியமா உருவானுச்சு? எங்க உருவானுச்சு? இப்ப எந்த அளவுக்கு இருக்கு? அப்படிங்கிறத வந்து ஒன் பை ஒன்னா நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் உங்க ஆனந்த் பாலா. பாய்.